ஹாய், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். யாரெல்லாம் அரசியல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்களா எல்லாரும்? சார் நீங்களாம் அரசியல் பார்த்தீங்களா? இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி சார் இருந்துச்சு? உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சா? அதாவது எனக்கு இப்போ சமீப காலமா நான் வெளியே போக முடியல. ஏன்னா எங்கே வெளியே போனாலும் யாரோட பேசினாலும் 2 லைனுக்கு அப்புறம் இதை கொண்டாந்துடுறாங்க. யாரா இருந்தாலும் சும்மா சாதாரணமாக பேச எப்படி இருக்க அப்படின்னா, அது என்னடா மச்சான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றான். இப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னா இவன் இந்த கட்சி நான் கண்டுபிடிக்கணும். இப்ப இவங்கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு ஒரு கணக்கு பண்ணணும். ஒரு பயத்திலே அலைஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. ஏன்னா ஒன்னா வெறியா இருக்கானுங்க, இல்ல கோவமா இருக்கான், இல்ல வருத்தமா இருக்கான், யாரையும் அடிச்சிடணும் போலயே இந்த கேட்டகரியாவே இருக்கானுங்க சுத்தி சுத்தி. ஆனா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துட்டு நான் வந்து அன்னைக்கு டே இருந்துட்டு ராத்திரி ஃபுல்லா எந்திரிச்சுட்டு காலையில எலெக்ஷன் ரிசல்ட் வர ஆரம்பிக்குது. இப்படி ஒரு ஷாக்கை என் வாழ்க்கையில நான் வந்ததே கிடையாது. காலங்காத்துல இருந்து என்னது அப்படின்னு ஆரம்பிச்சேன். தூங்காம பாக்குறேன் சார். சும்மா பார்த்துட்டு தூங்கிடலாம் நினைச்சேன். தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 7 நாளா தூங்காம அப்படியே கிளம்பி வந்திருக்கேன். என்னது 50 70 அப்படின்னு கண்ணெல்லாம் 100 சென்னையிலையா அப்படின்னு. அதாவது சார் நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் வளர்ந்தேன். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். எனக்கு சென்னை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு 1000 விளக்கு யாரோடதுன்னு எனக்கு தெரியும். சின்ன பையனா இருக்கும்போது கோயம்புத்தூர்ல இருந்து, ஏன்னா எங்க ஸ்கூல்ல மேக்ஸ் ஃபார்முலாவே சொல்லி தருவாங்க. 1000 lights equal to 1 sun அப்படின்னு எங்க ஃபார்முலால இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து மேடம் அன்னைக்கு ராத்திரி காலைல பார்க்க ஆரம்பிச்சார். ராத்திரி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அதோட அனலிஸ்ட் பார்த்து அடுத்த நாள் ராத்திரி ஃபுல்லாக கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் எலெக்ஷன் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. திரும்ப பார்த்து ஜுரமே வந்துருச்சு எனக்கு. படுத்துட்டேன் நான். எலெக்ஷன் ஃபீவர்னு கேள்விப்பட்டீங்களா? லிட்டரலா எனக்கு எலெக்ஷன் ஃபீவர். இந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி எல்லாருமே எலெக்ஷன் ஃபாலோ பண்ணாங்க. தெரிஞ்சு தெரியாம எவனோ ரேண்டமா புதுசா வந்தவன் ஸ்டேஷன்ல பார்த்தவன் எவனா தான் இதுதான் சார் பேசுறாங்க. ஆனா அது பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா எலெக்ஷன் ஃபாலோ பண்ணாங்க. எப்ப எங்க அப்பா தான் பண்ணுவாரு. எங்க அம்மா எலெக்ஷன் ரிசல்ட் விடாம ஃபாலோ பண்ணாங்க மேடம். அவங்க இப்பதான் அரசியலை கத்துக்கிறாங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன பிரச்சனைனா அவங்க பார்க்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. என்னெல்லாம் நடக்குதோ என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவாய்ட் பண்ணிடலாம் போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு ரூம்ல உட்காந்தா கிளம்பி வந்துடுறாங்க. டேய் தெரியுமா தளபதி சிஎம் ஆயிட்டாரான் அப்படின்னு. தளபதி சிஎம் ஆகலையா? ஏய் சினிமால ஹீரோ நடிச்சிட்டு இருந்தவர் ஆளுங்கட்சி தலைவரா அப்படின்னு. சினிமால ஹீரோ நடிச்சிட்டு இருந்தவர் எதிர்கட்சி தலைவரா? எம்ஜிஆர் பார்ட்டி ஒரு பார்ட்டிலையா 2 பார்ட்டியா அப்படின்னு போனாங்க. திரும்ப வந்தாங்க 2 பார்ட்டில 3 பார்ட்டியா? திரும்ப வந்து 3 பார்ட்டில 4 பார்ட்டியா அப்படி. அதாவது எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க சார். எங்க அம்மா பேச நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதை வச்சு அவங்க என்ன கட்சி நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. வந்தாங்க. சே ஸ்டாலின் மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாரு. காசெல்லாம் வாங்கிட்டு நன்றி கிட்ட மக்கள் ஓட்டு போடல பாருங்க அவருக்கு. நன்றியே இல்லடா யாருக்கும். அதனாலதான் சொல்றேன் காசு யாருக்கும் கொடுக்காதன்னு நம்பி கொடுத்தவனை ஏமாத்திடுவாங்க. ஒவ்வொன்னா எடுத்து சார் அங்க ஒண்ணு பாக்குறது எடுக்கிறது என்னை திட்டுறது மேடம். அப்படி விஜய் பாக்குறது. விஜய் பார்த்துருச்சே முகத்தை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு. இவர் நல்லதுதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மூஞ்சியும் தான் இருக்கு. அவர் எவ்வளவு அழகா கோட்டு சூட்லாம் போட்டு பொட்டுலாம் வச்சு நீட்டா வர்றாரு. இப்படி போனா எவனா உன்னை மதிப்பானா? சார் வாழ்க்கையில நான் சிஎம்மோட கம்பேரை திட்டுவாங்கன்னு நினைக்கவே இல்லை சார். நான் பேடாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன். கரெக்டு தான்மா நான் சிஎம் மாதிரி இருக்க முடியலங்கிறது மட்டும் தான் என்கிட்ட இருக்க ஒரே குறை. வேற எந்த குறையுமே இல்லையா என்கிட்ட? உங்க வீட்டுல எதாவது கேட்டாங்க? உங்க அம்மா எலெக்ஷன்ல ஃபாலோ பண்றது இல்லையா? ஆக்சுவலா இந்த தாட்டி மட்டும் தான் விஜய்னு சுத்திட்டு போய் ஓட்டு போட்டாங்க. இந்த தாட்டி தான் விஜய்னு சுத்திட்டு ஓட்டு போட்டாங்க. விஜய் சார் அதாவது உங்களுக்கு விஜய் பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம். அவர் உங்களுக்கு நம்பிக்கை வரலாம் வராம இருக்கலாம். ஆனா அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் கிரஷோட போய் ஓட்டு போறது ஒரே ஆள் அவர் தான் சார். ஒரு குடும்பத்துல எப்படிலாம் ஊடுருக்காருன்னே தெரியல. என் கிரஷங்க நம்ம போறாங்க, என் கிரஷங்க இவங்களும் போறாங்க. இப்படி ஒரு ஏஜ் ரேஞ்சில் பிடிச்சி வச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா ஆனா ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன் எங்க அம்மாவை பத்தி. எங்க அம்மா வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட மெகா சீரியலை பாக்குற மாதிரியே தான் பாக்குறாங்க. எவ்ரி எலெக்ஷன் ஈவெண்ட்டை ஒரு மெகா சீரியல் வைப்லயே தான் மேடம் பாக்குறாங்க. எப்போ கண்டுபிடிச்சேன்னா இந்த லைன் சொன்னாங்களா அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். முகத்தை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கு, நல்லதுதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏன்னா இது 20 வருஷமா மெகா சீரியல் பார்த்து வளர்ந்த பாடி இது. அந்த மனசுல ஃபுல்லா மண்டக்குள்ள ஃபுல்லா மெகா சீரியல் தான் ஓடிட்டு இருக்கு. அது வழியா பார்த்து முகம் நல்லவரா இருந்தா நல்லவரு. இப்ப எங்க அம்மா வந்து கெட்டவர் இவர் கெட்டது பண்ணுவாருன்னு நினைக்கணும்னா ரெட் லைட் இப்படி அடிச்சு உன்னை அழிக்காம விட மாட்டேன்
அப்படின்னு கேமரா பேன் பண்ணி ஒரு சிறுத்தை மூஞ்சியை காட்டியிருந்தா கெட்டவர் மாதிரி இருக்காரு, கெட்டது பண்றாருன்னு நினைக்கிறேன் மேடம். அதுக்கப்புறம் தான் மேடம் இந்த டவுட் வந்ததுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சோம். எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மேடம், எவ்ரி ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த அசம்பிளிக்குள்ள புதுசா பாவம் வந்திருக்காங்க, முன்னாடியே இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்களோ, இவங்களை வேலையே செய்ய விட மாட்டாங்களே, பாவண்டா இவங்க. பாலிடிக்ஸ் மாதிரியே இருக்குதா? கிடையாது. மெகா சீரியல். இத பிறந்த வீடு புகுந்த வீடு பிரச்சனையாக்கி மருமக புதுசா வீட்டுக்கு வந்திருக்கா, மாமியார் என்ன செய்ய போறவாளோ, கொடுமைப்படுத்துவாளே அவ, இவளை வேலை கூட பண்ண விட மாட்டாங்களேங்கிறது. இது எதிர்கட்சியை பத்தியே கிடையாது, எதிர் நீச்சலை பத்தி. இதுதான் எதிர்நீச்சலோட பிளாட்டு. ஒவ்வொன்றும் சார் திடீர்னு கான்வாய்க்கு இந்த கார்லாம் போகுதுல சார், அந்த கார் கான்வாய் போறதெல்லாம் காட்டுறாங்க. அப்படி பொண்ணு ஐயோ அப்படின்னு பார்த்தாங்க. என்ன அப்படின்னு, பின்னாடி லாரி அனுப்பியிருப்பானே அப்படின்னு. யாரு வில்லனா? நான் நிஜமா சொல்றேன், ஒரு லெவலுக்கு மேலே நான் டியூன் ஆயிட்டேன். நான் அவங்களை திருத்ததை நிறுத்திட்டேன், நான் அவங்க வலிக்க போயிட்டேன். ஏன்னா ரேண்டமா என்கிட்ட டவுட் கேட்குறாங்க. இப்போ அசம்பிளியில இப்போ விஜய் இங்க இருக்கிறாரு, வெளியே தான் பிரச்சனை நடந்தா யார் காப்பாத்துவார்? உள்ள இருக்கிறது வெற்றி, வெளியே இருக்கிறது மாறன். விமர்சல அரசன் வரான் அப்படின்னு. ஓ நீ சீரியல் எவ்வளவு பார்த்த, நான் படம் எவ்வளவு பார்த்திருக்கேன், நான் வரவா தாங்க மாட்டேன். பைத்தியக்காரன் சும்மா சினிமா பேசிட்டு இருக்கான்னு திட்டிட்டு, இந்த இது இருக்குல்ல சார், அசம்பிளி நடக்குதுல்ல சார், அதுல அங்க ஒரு பொண்ணை கட்டி, அந்த பொண்ணை பாடுற நாகினி மாதிரியே இருக்கா. ஆமா, அவ ஒரு பாம்பு, ராஜ நாக. அவ புருஷனை கொண்டதுக்காக புலிவாங்க வந்திருக்கா அசம்பிளிக்குள்ள. அவ தொண்டைக்குள்ள வைரம் இருக்கு, மைனிங் பண்ணி எடுக்க போறாங்க அந்த வைரத்தை. பாம்பு இப்படி சட்டையை கட்டும், அதனாலதான் அது பேர் சட்ட சப்போ. அப்படியாடா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி மேடம், இவங்க ஏதாவது சொன்னாங்களா சார் அந்த மாதிரி? உங்க வீட்டுல ஏதாவது டிஸ்கஷன்ஸ் ஏதாவது நடந்துச்சு? பெரம்பூர் கான்ஸ்டிட்யூன்சில ஒர்க் பண்ணீங்களா மேடம்? ஓ அவரோட நாமினேஷன்ஸ் நீங்க தான். ஓ நீங்க என்ன ஆபீசர் நீங்க? ஓ மேடம், இல்ல என்னது தெரிஞ்சா என்ன அதே தான் பண்ணிருப்பேன் நான். மேடம் நான் என்ன அரசியல நிக்க போறேனா, பாக்கெட் பர போறேனா, நான் நாமினேஷன் ஃபைல் பண்ண போறேனா? இவங்களால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. இவங்கிட்ட 2 கதை கேட்கலாம் மேக்ஸிமம், அவ்வளவுதான் யூஸ். ஐயோ அப்படியே உங்களுக்கு மேடம் என்ன மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா உங்களால? அதெல்லாம் ஒண்ணும் முடியாதான், சுத்த வேஸ்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னை கால் பண்ணி மிரட்டுற அளவுக்கு இங்க ரெவென்யூ இருக்கா? உங்களெல்லாம் பார்த்தா நீங்க அவ்வளவு ரெவென்யூவா கொடுத்துருக்கீங்க எனக்கு. இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருமா மேடம் எங்க வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டுக்கார வந்தான்னா ரெய்ட் பண்ணிட்டு 2 ரூபா வச்சுட்டு போவான் சார். வந்துட்டு ஒரு வேஸ்ட் பாங்க, நெக்ஸ்ட் டைம் வரணும்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் நாங்க வச்சுட்டு போறோம். எங்க அம்மா அவங்க கிட்ட டவுட் கேட்டு இருப்பாங்க. ஆஹா வில்லன் தாண்டா அனுப்பிச்சிருக்கான் நம்மளை பழி வாங்குறதுக்காக. அது வேற, அதுல இருந்து சூப்பர் ஸ்டிஷன்லாம் கலந்து விட்டுருவாங்க. கண்ணு பட்டுருச்சு நமக்கு, நம்மளோட ராஜ வாழ்க்கையை பார்த்து எல்லாருக்கும் பொறாம அப்படின்னு. புலம்புற பொறாமன்ற ஒண்ணுமே புரியலைங்கிற மாதிரி. அப்புறம் நீங்க 2 பேரும் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஆக்சுவலா? ஓ டாக்டர்ஸா? வேணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸா மேடம்? சார் இது சார் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாமினேஷன்லாம் ஃபைல் பண்றீங்களா? இது என்னன்னா இந்த டாக்டர்ஸ்க்கு மட்டும் தானே இந்த திங் இருக்குல்ல, நான் ஊசி போட்டா என் பொண்டாட்டியும் ஊசி போடணும். இது எனக்கு தான் இவங்க மாத்தி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஷோல்டரை போட, என்ன ஷோல்டரை போட பட்டாக்ஸால குத்துறேன் அப்படின்னு. ஃபயர் டு ஃபயர் பண்ண என்ன எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கு. ஏன் டாக்டர் பொண்ணை தான் கல்யாணம் பண்றாங்கிறது டவுட். இப்போ இவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இவங்க இந்த நாமினேஷன் ஃபைல் பண்றதை ஹெல்ப் பண்றாங்க. இது மாதிரி இன்னொருத்தன் தேர்னா இருக்கிறதே 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் மேடம் நீங்க ஆக்சுவலா இந்த இது இதாவே வச்சிருந்தீங்களா? எனக்கு ஒரு ஏன் அப்படி? மெடிக்கோனா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அவங்களுக்கும் சேமா இருக்கும். ஸோ புரியும். லைக் டைமிங்ஸ்லாம் வந்து நைட் டியூட்டிஸ் 24 hours டியூட்டிலாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. அவங்க என்ன சொல்றாங்க புரியுதா? உங்களுக்கு தான் புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சா அவங்க சொன்னது? பாருங்க எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாருங்க. நீங்களாம் டாக்டர்ஸ் யாராவது? யாருமே டாக்டர்ஸ் இல்லை. புரியுது மேடம், எங்களுக்கு நல்லா புரியுது. ஐயோ 24 hours ஷிஃப்ட் ஒர்க்குங்கிறதே நமக்கு புரியாதுன்னு நினைக்கிறாங்கிறத எனக்கு எடுக்கும். ஏதாவது மெடிக்கலாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. சார் நீங்களும் அந்த இது வச்சிருந்தீங்க சார். எனக்கு ஒய்ஃபா வந்தா MBBS FRCS BD BDSM அதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படி முடியும். இல்லை ஃப்ளோல வந்துருச்சு.
அது அப்படியே மறந்த மாதிரியே இருந்தீங்கன்னா நம்ம போயிடலாம். சொல்லுங்க. டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியா இருக்கும் சார். மெடிக்கல் டேர்ம்ஸ்லயே பேசுவீங்களா சார் வீட்டில்? சார் எனக்கு ஒரு ஆச்சரியம் சார். நீங்க எழுதுறது வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது சார். இப்போ நீங்க வந்து 2 பேரும் இருக்கிறனால நீங்க எழுதுறது அவங்களுக்கு புரியும்ல அட்லீஸ்ட் சார். அது சார் எங்களுக்கு இது மட்டும் சார் ஒரு டவுட். ரொம்ப நல்லா சார் அப்படி எழுதுனா அப்படி பாக்கணும் என்னமோ சொல்லியிருக்காரு, அழகாவும் சொல்ல. ஆனா என்னமோ சொல்லியிருக்காரு, நான் படிச்சவரா இருக்கு நல்லா தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா அந்த மெடிக்கல் ஷாப் காரங்க மட்டும் எப்படி சார் கரெக்டா புரியுது? அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மெடிக்கல் ஷாப் காரங்க மட்டும் சார் புரியல இல்ல சார். எங்கேயும் கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்ல மட்டும் தான் சார். இது 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 ஒரு முக்கியமான இது சமுதாய பிரச்சனையா இருக்கு. ஓ அப்பயும் நீங்க புரியுற மாதிரி எழுதணும்னு நினைச்சதே கிடையாது. நாங்க ட்ரை பண்ண மாட்டோம், அவன் அடாப்ட் ஆயிப்பான். அந்த மெடிக்கல்ல போய் வாங்க. ஓ இருக்கு இல்ல சார். ஆனா இது நீங்க ஏதோ தப்பான மெடிக்கல் ஷாப் தான் போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 2 லைன் அவங்கள பத்தி பேசலாம். நீங்க எல்லாமே அவங்கள பத்தி பேச முடியல. அதாவது இது வரைக்கும் நான் 100 மெடிக்கல் ஷாப் போயிருக்கேன் சார். நான் வாங்காத மாத்திரை கிடையாது. நான் விற்கிறேன் அப்படி கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. மெடிக்கல் ஷாப்ல போய் இது வரைக்கும் கேட்டு இது இங்க இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது சார். இது மாதிரியே இன்னொன்று ஒர்க் ஆகும், இதை தரட்டுமான்னு தான் கேட்பாங்கல்ல. ஏன்னா ஒரு மெடிக்கல் எழுதிருப்பான். மேடம் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் புரியும் மேடம். ஏன்னா நிறைய வீட்டிலலாம் வாங்கி பாட்டிக்கெல்லாம் வாங்கி எனக்கு பழகிட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுது. அவன்கிட்ட கேட்டா வேற ஒரு நேம்ல கொடுத்துருவான். கொடுத்துட்டு இது அது மாதிரி தாங்க, இதை போடுங்க அப்படின்னு போடுவோம். சரியா போயிடும் சார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போய் மெடிக்கல் ஷாப்பே போக ஆரம்பிச்சோம். அதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு அவனுக்கு இவங்க ஒன்று கொடுக்குறாங்க, கொண்டு போய் அவன்கிட்ட நீட்டுறோம், அவன் வேற ஒன்று தர்றான், சரியா போயிடுது. ஸ்ட்ரெயிட்டா இப்போ மெடிக்கல் ஷாப் மேடம் மெடிக்கல் ஷாப்ல கன்சல்ட் பண்ணி வாங்கலாமா மேடம் மாத்திரலாம்? ஓ we don't advise அப்படின்னா புரியலையே. சைடு எஃபெக்ட் காம்ப்ளிகேஷன் வந்தா திருப்பி நம்ம கிட்ட தான வரணும். அது ஸ்ட்ரைட்டா டாக்டர் பார்த்து போலாம்ல. இது இப்படி ஒரு சயின்டிஃபிக்கான மிரட்டலை நான் பார்த்தது. நீ எதொன்னு போடுவ, அப்புறம் கை கால் விளக்காம போயிடும். அந்த விளக்காத கை காலோட என்கிட்ட தானே திரும்ப வரணும். அப்ப அந்த ஊசி என்ன போட்டு போறேன்னு உனக்கு தெரியாதுல்ல. எழுத்துக்குட்டியே படிக்க வரல, உனக்கு ஊசி தெரியுமா? அப்ப இறக்குவேன் பாக்குறியா மேடம்? சும்மாதான் மேடம். சரி சார். பட் மேடம் ரொம்ப நேரம் ஒரு குழந்தைய வச்சு கஷ்டப்படுறாங்க அவங்க. மேடம் எனக்கு வந்து உங்களுக்கு குழந்தைங்களாம் பிடிக்கும் மேடம். உனக்கு பிடிக்கும்? உனக்கு குழந்தைய பிடிக்காதா? உனக்கு யாரையாச்சும் பிடிக்குமா? இல்ல இவன் நீங்க அப்படி இஷ்டத்துக்கு பேசுறேன்னு நினைக்கிறீங்க. இவன் ரெகுலர் கஷ்டப்படுறான். ஷோக்கு வரான், வம்படியா சொன்ன சொல்லிட்டு போவோம் அப்படின்னு வர்றான். குழந்தைங்களாம் மேடம் ஆக்சுவலா எனக்கு குழந்தைங்க பிடிக்கும். எனக்கு குழந்தைங்க இல்லை, என் குழந்தையா இருந்தா எனக்கு பிடிக்காது. ஏன்னா சரியான தொந்தரவு, செம கோவம் வந்துடும். ஏன்னா மேடம் கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது மேடம். நம்ம குழந்தைய நினைச்சா டென்ஷன் ஆயிடும். அடுத்தவங்க குழந்தைன்னா ஆய்க்கல் வருது நீ கழுது. ஃபன் பண்றதை நான் பண்றேன். திரும்ப ஆகி போயிட்டேன்னா உங்ககிட்ட கொடுத்தா திரும்ப நீ அவஸ்தைப்படுவேன். கரெக்டா தானே மேடம்? ஒரு தாய் சொல்றாங்க, கரெக்ட் தான் பாவம். எனக்கு எங்க அண்ணன் பையன்லாம் இருக்கான். அது இவ்வளவு சின்ன குழந்தை இல்லை, கொஞ்சம் 5-6 வயசு அந்த மாதிரி. அதாவது நான் சத்தியமா சொல்றேன், நான் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனை தூக்க ட்ரை பண்றேன் மேடம். கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். லிட்டரலா 5 பேர் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு. நான் ஒன்னும் ஆகலைங்க, ஒண்ணுமே பண்ணலைங்க. நான் ஒரு குற்றவாளி மாதிரி அப்படி பேக் எடுத்தேன். சத்தியமா எதுவுமே பண்ணல, எனக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் அவனை மேடம் நான் சத்தியமா சொல்றேன் மேடம், ஒரு பொண்ணுக்காக நான் அவ்வளவு எஃபர்ட் போட்டதே இல்லை மேடம் ஜென்மத்துல. அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்க. சாக்லேட் வாங்குறது என்ன, பூ வாங்குறது என்ன. பையனுக்கு பூ வாங்க கூடாது, பட் இருந்தோம் அவனுக்கு பிடிச்சது எனக்கு எப்படி தெரியும். பூ வாங்குறது என்ன, ஐஸ்கிரீம் வாங்குறது, ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்து எதுல இவன் இம்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு சாக்லேட் வாங்கி கொண்டு கையில கொடுத்தா தூக்கி வீசிட்டு எடு அப்படின்றான். மிரட்டுறான் சார். அங்க போய் எடுத்துட்டு வந்து 4 தடவை எடுத்து கொடுத்தேன். 5ஆவது தூக்கி போட்டான். அப்படி காலில் எடுத்து கொடுத்தேன். டர்ட்டி அங்கிள் அப்படின்றான். நீ வெளியில மண்ணை விளையாண்டு இருந்தாடா, அம்மாட்ட சொல்லாதானே என்கிட்ட கெஞ்சினாடா. நான் சொல்லாம எவ்வளவு ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ண டர்ட்டி அங்கிள் போட்டு கொடுக்குறேன் எல்லார்ட்டையும். அவன் கிரிக்கெட் ஆடலாமான்னு என்னை கூப்பிடுறான் மேடம். அதாவது இவ்வளவுதான் மேடம் இருப்பான். இப்ப என்னன்னா நான் கிரிக்கெட் ஆட முடியாது அவனோட. ஓங்கி பால் எடுத்து எரிஞ்சு அப்படி பண்ண முடியாதுல்ல. என் பேசலாம் அவன்கிட்ட காட்ட முடியாது. நான் அவ்வளவு பேஸ் கிடையாது தான், பட் அவனுக்கு பயங்கர பேஸ். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நான் அவனுக்கு பால் போடணும், நான் பேட்டிங் ஆட முடியாது. எனக்கு பேட்டிங் தர மாட்டான். அவனை அவுட் பண்ணவே முடியாது என்னால, ஏன்னா ஒத்துக்க மாட்டான்.
ஒரே ரகலை பண்ணி ஊரை கூப்பாடு போடுவான். இப்போ என்ன பிரச்சனை, அவுட் ஆகுறது அவன் ஒத்துக்க மாட்டான்லாம் பிரச்சனை. நானும் சில்லறத்தனமா பிஹேவ் பண்ண மாட்டேன். எனக்கு தான் பேட்டு கூட அப்படி நான் பண்ண மாட்டேன்ல. அது ரொம்ப அசிங்கமா இருக்கலாம் மேடம். அது பண்ண மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா, இப்போ அவன் அடிக்கிற மாதிரி நான் பால் பண்ணுவேன். அவன் அடிக்கலனாலும் அழுக ஆரம்பிச்சிடான். நான் லிட்டரலா மேடம் ஸ்டம்ப் எய்ம் பண்ணி தானே பால் போடுவாங்க. அவன் பேட்டை கஷ்டப்பட்டு நான் எய்ம் பண்ணேன். குறிப்பாத்து பேட்டை நோக்கி பால் இருந்துச்சா பேட்டை விசிறி எரிஞ்சிடறான் எங்கேயாச்சும். அதாவது அவன் லெவலுக்கு கீழே போய் நான் பண்ண போய் பேட்டை விசிறி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனைனா, இப்போ இவன் அழுக ஆரம்பிச்சிட்டான், இவனை சமாதானப்படுத்தணும். இவனை தூக்கிட்டு போய் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, அப்புறம் டாய் ஷாப் கூட்டு போய் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்து, அந்த பால் வாங்கி கொடுத்து, அந்த பால் சாஃப்டா இருக்கான்னு பார்த்து தான் வாங்கி தருவேன். ஏன்னா என் மூஞ்சில் தான் எரியப்பான். நல்ல கார்க் பால் வாங்கி மண்டலே வீசுவான். அதனால சாஃப்டா ஒரு பால் வாங்கி கொடுத்து, அப்புறம் ஒரு ஆட்டோ ரைடு கூட்டு போயிட்டு, அப்போ அடான் டயர்ட் ஆகி வீட்டுக்குள்ள வந்து உள்ள போடா ஜாலியா போடா அப்படின்னு சொல்லிட்டு கதெல்லாம் சாத்திட்டு உள்ள போனா பேட்டோட ரெடியா நிக்கிறான். சார் பால் போடு அப்படின்றான். செத்தாண்டா நான் இன்னைக்கு அப்படின்னு. மேடம் வீட்டுக்கு வெளியே வந்து பால் போடலாம் நான் சொன்னா மேடம், எனக்கு வந்து 30 வயசு ஆச்சு. ஓகேங்களா, இந்த கதைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்றேன், ஏன்னா பால் போட்டேன். இப்போ அடிக்கிற மாதிரி பால் போட கத்துக்கிட்டேன். அடிச்சான், பக்கத்து வீட்டுல போய் விழுந்துருச்சு. இப்போ அவனை போய் எடுத்துட்டு வர சொல்ல முடியாதுல்ல, போய் எடுத்துட்டு வாடா நீ தான் அடிச்சா அப்படின்னு. நான் அந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சுக்கிட்டு. இதுல என்ன கொடுமைனா, இப்ப நான் எகிரி குதிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு இது யாரா பாத்துருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா நான் எடுக்க போறது பிளாஸ்டிக் பால், இவ்வளவு பெருசா சிகப்பு கலர்ல இருக்கும். ஐயோ யாரா பாத்துட்டாங்கன்னா என்னடா பண்றது. நான் அதிகத்துல அப்படி பார்த்து காம்பவுண்ட் வால் எகிரி குதிச்சு அந்த பிளாஸ்டிக் பால் எடுக்கும்போது பக்கத்துல 2 காஸ்கோ பால் இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எத்தனை காஸ்கோ பாலை தொலைச்சிருக்கேன் ஆடும்போது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அந்த ரெட் பாலை கொடுத்துட்டு 2 இந்த காஸ்கோ பால் இருந்துச்சுல அதையும் 2 எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தேன்னா எப்படி அப்படின்னு கேட்டான். மேஜிக்டா, எனக்கு மேஜிக் தெரியும்டா அப்படின்னு. அந்த சகப்பாலை திரும்பி அந்த மேஜிக் அப்படின்னு. ஐயோ, அதாவது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு ஜாலி தான், விளையாண்டு வந்துடுவேன். அவங்க அப்பா இருக்காரு, அவங்க வீட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, ஹைப்ரிட் மாடலில் இருக்கிறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவார். ஏன்னா அதாவது அவர் வந்து ஐடியில் இப்போ ஒரு மேனேஜராக இருக்கார், ஒரு கௌரவமான பதவி இல்லையா. ஆனால் அவர் பையன்கிட்ட ஒரு நாள் கௌரவமாகவே இருக்க முடியாது. அதாவது அவர் பையனோட அவர் இருக்கும்போது வேற யாரும் பாத்திரக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் எம்ப்ளாயிஸ் யாராவது பார்த்தா மனமே போயிடும், அப்படி இருக்கும். எக்ஸாக்டா என்னன்னா, அதாவது ஒரு மேனேஜர் சார், அது திடீர்னு அவர் மேலே ஏறி உட்காந்துருவான் சார், குதிரை ஓடுன்னு அடிப்பான். அவர் குதிரை மாதிரி ஓடுவார் அப்படின்னு. நான் எந்த குதிரை ஓடுன்னு வச்சுக்கிறீங்க, எங்க அண்ணனுக்கு அவ்வளவு மிமிக்ரிலாம் வராது, அந்த குழந்தைக்கு மிமிக்ரி புரியாது. அடிச்சு ஓடு யானை ஓடு அப்படிமா, யானை மாதிரி அவர் ஓடணும், பிளிரிக்கிட்டே ஓடணும், குதிரை மாதிரி ஓடணும், குதிரை மாதிரி. அதாவது இப்படி வேலை வாங்குற ஒரு மனுஷனா ரைட் பண்ண முடியுமா ஒருத்தனால? ஒரு குழந்தையால மட்டும்தான் முடியும். ஆனா இது பண்ணி எவ்வளவு நாள் அவரால் ஓட முடியும்? ஒரு மேனேஜரால ஓட முடியுமா? ஓடி அழைத்து போய் சார் உட்காந்துருவாரு, லேப்டாப்ல ஆப்ரேட் பண்ணி சரி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாரு. உட்கார ஆரம்பிச்சு இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மீட்டிங் கால் ஜாயின் பண்ணா பக்கத்துலேயே உட்காந்து, அப்பா மாடு மாதிரி ஓடுப்பா, அப்பா மாடுப்பா நீ, அப்பா நீ மாடு, நீ மாடுப்பா, அப்பா நீ மாடு. 15 நிமிஷம் காலம் 5 நிமிஷம் நீ ஒரு மாடு, நீ ஒரு மாடு. முடிச்சுட்டு அவர் காலை கட் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஆளை காணும், எங்கேயோ ஓடி போயிட்டான். மேனேஜர் தான் கால் வருது, இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அனுப்புங்க அப்படின்னு. மாடுடா நீ அப்படின்னு அனுப்ப முடியுமா? சரியான மாடு அப்படின்னு. இதை தவிர எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவருக்கு அந்த டென்ஷன்ல இருப்பாரு. அந்த டென்ஷன்ல இப்படி திரும்பினா அப்பதான் அண்ணி அவங்க வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு, அறிவு இருக்கா உனக்கு? ஒரு குழந்தைய 20 நிமிஷம் பாத்துக்க, மால் ஃபுல்லா நான் தானே பாத்துக்கிறேன், 20 நிமிஷம் பாத்துக்க முடியாது பாரு, எங்க வெளியே ஒண்ணு குப்பை தொட்டி பக்கம் வந்துட்டு இருந்தா நான் தான் பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன். நீ எல்லாம் மனுஷனா இல்ல மாடா? இவர் மைண்ட்ல நான் மாடு, நான் ஒரு மாடு அப்படி. யாரெல்லாம் கல்யாணம் ஆனவங்க? கல்யாணம் மேரிட் பீப்புள். மேடம் நீங்க அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா சார்? அரேஞ்ச் மேரேஜா? ஓ ஓகே. ஸோ நீங்க வந்து இவங்களுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா? அப்ப என்ன நீங்க எதிர்பார்த்து போனீங்க? அவர் எதுவும் எதிர்பார்க்கல, அதான் he just came, he saw me and okay, அவ்வளவுதான். ஓகே. அப்ப உங்களை சைட் அடிச்சுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அது சார் அவ்வளவுதான், எதிர்பார்ப்பே இல்லாம தான் போனீங்களா சார்? எது கிடைச்சாலும் போட்டுடலாம்டா. கையில தாலி நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஒரு பொண்ணுன்னு ஒண்ணு காட்டினா நம்ம கட்டிடுவோம்டா சார். இது வந்து ஒரு நார்மல், ஆனா எதுவுமே இல்லையா சார் இது? ஆனா இது ஃபர்ஸ்ட் போனா நீங்க பார்த்தது சார், ரொம்ப காஞ்சு இருந்திருக்காரு.
ட்ரை ஆஸ் ஃபகா இருந்திருக்காரு. ஏதோ ஒண்ணுங்க அவரு. மேடம் நீங்க அதுக்கு ஏதாவது பேசிட்டீங்களா? இல்ல நான் எதுவும் பேசல. ஓ ஓகே. பிகாஸ் எனக்கு அவர் பத்தி எதுவுமே தெரியாது. இத்தனைக்கும் ஆனா கல்யாணம் பண்ணிட்டீங்க. இல்ல லைக் அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படிங்க பேசுறது? அதனால அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். தெரியாதவரோட நான் பேச மாட்டேன், கல்யாணம் தான் பண்ணுவேன். ஒரு புதுமையா இல்ல, இது நம்ம ஊர் அப்ரோச் தான். இது எனக்கு சர்ப்ரைஸ்லாம் இல்ல. கண்டகனோட என்ன பேச்சு, கல்யாணம் பண்ணுவோம், சொந்தமாயிட்டோம். அப்புறம் இவர் ஹஸ்பண்ட் இவரோட பேசலாம்ல. நல்ல வேலை கிடைச்சாரு உங்களுக்கு. நான் சொன்னல எனக்கு 30 ஆயிடுச்சுன்னு சொன்னல. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனால் இப்போ யாராவது என்னை இரிட்டேட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. வர்றவங்க எல்லாமே என்னை ரொம்ப நல்லதாக நடந்துக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. எப்படின்னா மேடம், நான் இப்போ கல்யாணத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, போவேன். அப்படி யாராவது முன்னாடி வந்து இப்போ இவர் எங்கள் அண்ணனோ யாரோ ஒருத்தரோ இப்படி ஒரு குழந்தையோட போயிட்டு இருப்பாங்க. சே குழந்தை பார்க்க அப்பா மாதிரியே இருக்காங்க. அப்புறம் எங்கள் அக்கா யாராவது போவாங்க, சே குழந்தை பார்த்து அப்படியே அம்மா மாதிரியே இருக்காங்க. அப்படி எங்கிட்ட வந்து இப்போ நாங்கள் வந்து டக்குன்னு ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ என்ன சொல்றதுனே தெரியலையே. அவங்களுக்கு ஐஸ் பிரேக்கர் லைனே இருக்காது. ஏன் கண்ணத்துக்கிட்ட அப்பா மாதிரியே இருக்கான்ட்டு போயிட்டாங்க சார். ஏங்கிட்டேமா சொல்றேன், இப்பதான் பாக்குறியா? அது என்ன கொடுமைனா சார், ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போய் மைண்ட் ஃபக் ஆயிட்டேன் சார். நான் போனேன் மேடம், போயிட்டு யாருன்னே தெரில வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப நான் யார் தெரியுமா, உங்க தாத்தாவுக்கு 17 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 17 பேர்ல இருக்கிற மூத்தவா ஒருத்தர் இருந்தாரே, அதுதான் உங்களுடைய பெரிய தாத்தாவோட மூத்த தாத்தாவு. பெரிய தாத்தாவோட மூத்த தாத்தாவோட 3வது பேரனோட ஒருத்தி தான் இவ அப்படின்னா. ஹைங்க வணக்கம். அவங்க நீங்க வந்துட்டு எனக்கு மாமா மாதிரி வருது அப்படின்னா. ஓ அப்படியாம்மா, இதான் என் குழந்தை, இதுக்கு நீங்க தாத்தா மாதிரி வருது. இது தாத்தா முறையா? உங்களை தாத்தான்னு சொல்ல முடியுமா அப்படின்னாங்க. சொல்ல முடியாதுல்ல, அம்மா சொல்ல முடியாது. அதனாலதான் சின்ன தாத்தாவை பாரு. சின்ன தாத்தாவா? பதறி போயிட்டேன் சார். என்னடா தாத்தா வாங்கிட்டீங்க. ஆல்சோ இருங்க, லவ் மேரேஜ் யாரா இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? அரேஞ்ச் மேரேஜ் மேடம்? அரேஞ்ச் மேரேஜ் சார்? மேடம் அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் நீங்க, அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ் மேடம் நீங்க, அரேஞ்ச் மேரேஜ். லவ் பண்றவங்க யாராவது? லவ்னா என்னன்னு தெரியுமாடா? நீங்க ஒருத்தர், நீங்க கப்பிள் தானா? நீங்க இவருக்கு என்ன வேணும்? இவர் எனக்கு ஒரு கப்பிள் வேணுங்க. எனக்கு இன்னும் 2 பேர் வேணும். ஒருத்தங்க தான் இருக்காங்க, இன்னும் 2 பேர் நீங்க பிடிச்சி தருவீங்க. என்ன நீங்க கப்பிள் தானே? இவர் உங்களுக்கு என்ன வேணும்? பாய் ஃப்ரெண்ட். ஓ லவ்வர்ஸ். வாவ். யோ என் ஷோல வந்து பொருத்தம் கூட. நீ என்னடா பண்ற? காலேஜ் படிக்கிறேன். ஐயோ படிச்சு கிழிச்சுதான். 24 அப்படியே புக்லயே புரட்டி அப்துல் கலாம் மாதிரி மிசைல் லான்ச் பண்ண போறாங்க பாகிஸ்தான் மேல. லவ் பண்றியா இல்லையா? நீ உன் ஃப்ரெண்டு நீ லவ் பண்றியா? நீ லவ் பண்றியாடா? அட்லீஸ்ட் யாரும் உன்ன லவ் பண்ணலங்கிறது கூட ஓகே. யாரையாவது என்ன ஏன்டா லவ் பண்ற? என்ன பிரச்சனைடா? இப்போதைக்கு எதுக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுக்கு, அப்புறமா பார்த்துக்கலாமா? படிப்பு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டா இருக்க? இங்க என்ன கோர்ஸ் நடத்துறேன்னு வந்தியா? இங்க என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்க வந்தியா? நீ என்ன படிக்கிறேன்னா என்ன படிக்கிற ஆக்சுவலா? இப்போ பிஎஸ்சி படிக்கிறேன். அடுத்து சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன், மாஸ்டர்ஸ். ஓ மாஸ்டர்ஸ் படி. அதுக்கப்புறம் பிஹெச்டி படி. அப்புறம் டபுள் பிஹெச்டி முடிச்சுட்டு ஃபாரின்ல போய் எம்எஸ் பண்ண. பிஹெச்டிக்கு அப்புறம் எம்எஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் நீ பண்ணு, பரவாயில்ல. பண்ணி நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ உன்னோட டிகிரியை போட்டா பிடிஓ போட்டு உங்க வீட்டை சுத்தி எழுதணும். உங்க டிகிரியை போர்டு வைக்கணும்னா அப்படி வட்டமா வட்ட பாரு என் டிகிரியை நான் எழுதி வச்சேன் அப்படின்னு அப்படி சுத்தி எழுதிக்கிட்டே இரு. அப்படியே ஒரு நாள் சாவர காலத்துல உனக்கு நீ தாலியை கட்டிக்கிட்டு படுத்துரு. போ. படிக்கிறானா என்ன படிக்கிறானா? கம்ப்யூட்டர் படிக்கிறானா? மாஸ்டர்ஸ் படிக்கிறானா? படி போ. சாரி மேடம், ஸ்மால் திஸ் யூஸ்லெஸ் இன்டரப்ஷன் மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க லவ் பண்ணீங்க? நீங்க தானே லவ் பண்றீங்க? நீங்க வர பண்றீங்களா? இந்த வேல்மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க லவ் பண்றீங்க? அடைப்பா ஃபீல் வந்துருச்சு. இல்லைன்னா தட்டை தூக்கி கிணத்து போட்டுறாங்க. யார் சார்? நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? இவங்க தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க சார். சார் கொஞ்சம் எந்திரிக்கீங்களா? அப்படி திரும்பி நீங்க ஆடியன்ஸ் பார்க்க மாட்டீங்க. அப்படி திரும்ப இது ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பண்ணுங்க. அதாவது கை விடுங்க.
எனக்கு இவர் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எனக்கு பிடிக்கல. உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க சார். நீங்க மரியாதை நீ கால் போடுங்க. என்ன நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்களா மேடம்? என்ன பார்த்து இவர்கிட்ட என்ன இருக்கு? அப்படி என்ன 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 பண்ணாரு இவரு? எனக்காக ஃபைட் பண்ணாங்க. ஐ மீன் ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஃபைட் இல்ல ஸ்டாண்ட். உங்களுக்காக நின்னாரு ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல. அது என்னன்னு வெளியே சொல்ல முடியாதா? ஓ, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இவர் நின்னாரா? எப்படி கண்டுபிடிச்ச கரெக்டா இந்த டைமிங்க? ஓடி மீன் வர ஒரு மீன் வர காத்திருக்குமா கொக்குங்கிற மாதிரி ஒத்த கால கரெக்டா காத்து இருந்து எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆனா சீரியஸா நீ ஒரு ஹீரோவையா? நீ உங்க பேர் என்ன? அர்ஜுன் துரை மாணிக்கம். ஐபிஎஸ்ஸா? ஏன்னா எனக்கு இந்த இப்படி 3 பேர் சொன்னா எனக்கு பின்னாடி ஐபிஎஸ் வந்தே. அர்ஜுன் துரை மாணிக்கம் ஐபிஎஸ். ஆக்சுவலா இது என்னன்னே தெரியலடா. இது ஆனா இது பெருமளை தான் வருது. ஏன்னா இதை நான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் வாழ்க்கையில, என்னால பண்ண முடிஞ்சதே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் இந்த சினிமா பார்த்து நான் கெட்டு போன ஆள் சார். நான் ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம காப்பாத்திரணும், அதுல இம்ப்ரெஸ் ஆகி ப்ரப்போஸ் பண்ணணும், நான் வேணான்னு சொல்லிடுறேன். எனக்கு லவ் பண்ணலாம் ஆசை இல்லை, அதை வாங்கிட்டு நம்ம வேணாம் செய்யும். அதுதான் எனக்கு இதா இருந்துச்சு. அதனால இது எப்படியோ பண்ணியிருக்கானே. ஆனா இவன் நம்ம அளவுக்கு கிரிப் இல்லை. இவன் சார் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்கும், கிடைச்சதை கெட்டியா புடிச்சுக்க, விட்டுட்டா போயிடும் சார். அப்படி ஒரு இது. ஆனா ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இவர் தானே ப்ரப்போஸ் பண்ணார். எப்படி ப்ரப்போஸ் பண்ணார்? ஏங்க அடி நீங்க தான். ஓ சாரி. ஐயோ, ஆனா இது ஒரு புதுமையான விஷயங்க. இந்த கேர்ள்ஸ் பார்ட்ல இருந்து தான் ப்ரப்போசல் வந்திருக்கு. யார் நீங்க லவ்வே யாரும் பண்ணதில்லை உங்ககிட்ட இந்த கதையை. இது ஏன் ஸ்பெஷல்னோ? நீங்க லவ் பண்ணிட்ட இல்லையா? அதான் நிறைய பேசிட்டோம் இல்லையா? அவன் கதவுலாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? உங்கள்கிட்ட சொல்ல கூட புது அடுத்த லவ் வந்துச்சு அவனுக்கு இல்லை இல்லையா? ஒரு ரொம்ப நாளா சார் ஒரு 4 ஷோ வர்றான் சார். ஒரே ஒரு ஒன் சைட் லவ் சார். அதுவும் இல்ல மாட்டுக்கு மடியில எப்படா கறக்குது? இந்த மடியிலாத மாடுகிட்டே மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் சார். வெயிட் பண்ணுங்க மேடம். எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க மேடம் இவருக்கு? ஏதாவது கொடுத்து ஏதாவது பண்ணி ஏதாவது? நார்மலா எல்லாரும் சொல்ற மாதிரி. ஆக்சுவலா இதுல மேட்டர் இருக்குது. என்னன்னா ஆம்பளை பொம்பளை ப்ரப்போஸ் பண்ணாதான் நிறைய மெனக்கெடணும். பொம்பளை ஆம்பளை ப்ரப்போஸ் பண்ணா நான் தாண்டா இங்க உனக்கு பூ கொடுத்தா உங்களுக்கு நல்லாவும் இருக்காது. நானமா ஒரு பொண்ணு பூ கொடுத்து அதை பூ என்ன பண்ணுவ நீ? நம்ம புக்குல வச்சுக்கிட்டாலும் கிரிஞ்சா இருக்கும், அவங்க வச்சுட்டா கியூட்டா இருக்கும், தலையில வச்சுட்டா படுமோசமா போயிடும் சொல்லிட்டு டேய் நான் லவ்ல இருக்கேன்டா அப்படின்னு. இல்ல நீ பைத்தியமா இருக்கடா, நீ லவ்ல எல்லாம் இல்லை அப்படி. ஸோ அதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால கரெக்டு தான் மேடம். ஆக்சுவலாக நானே ஒரு கிஃப்ட்டுங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அதுக்கு நமக்கு அது ஆமாங்கன்னு ஆயிடுது. ஆனால் எனக்கு இந்த லவ் எமோஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் உண்மையை சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இது நம்ம குடும்பம் நைட்டிங். இதுக்கப்புறம் என்ன நைட்டு 6 வீட்டுக்காக சாப்பிட வரேன், பார்த்து ஜாகிரதையாக இருந்துங்கன்றேன். என்னன்னா எனக்கு இந்த லவ் புரியாது அப்படிங்கிறது ஒரு உண்மை, ஓகேங்களா? அதோட முக்கியமாக எனக்கு எமோஷன்ஸே அவ்வளோவா புரியாது. இந்த ப்ரப்போசல் சீன்லாம் இருக்குல்ல, இந்த ப்ரப்போசல் நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அவங்க போட்டிருந்தாங்க 6 years of love அப்படின்னு போட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். will you marry me அப்படின்னு சொல்லி ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்து will you marry me அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி இது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கு? வாவ், ஏன் ஆச்சு உனக்கு? ஃபர்ஸ்ட் 6 வருஷமா லவ் பண்ண அவன் தானே உனக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா, ஏன் நீ சர்ப்ரைஸ் ஆன? இப்போ நீ 6 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ற, அவங்க அப்பா will you marry me அப்படின்னா நீ வா அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. 6 வருஷம் லவ் பண்ண நீ ஷாக்கா வரனா? அப்படி என்ன எதிர்பார்த்த? இவன் கண்டிப்பா போயிடுவான், வாய்ப்பே இல்லையா எப்படா கொடுத்த அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. அது என்னன்னா இப்படி ப்ரப்போஸ் பண்றாங்க டைமண்ட் ரிங் கொடுத்து. அவர் ப்ரப்போஸ் பண்றது நார்மலா இந்த மாதிரி இடத்துல நடக்கவே நடக்காது. நல்லா பீச்னா சும்மா நார்மல் பீச் கூட கிடையாது, அது செட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு மூன் லைட் எஃபெக்ட்ல ஒரு கேண்டில் லைட் செட்டிங் பண்ணி அதுல ஒருத்தனை வயலினை வாசிக்க விட்டு, அந்த பக்கமா ஒரு கிளாஸ் டோரை செவுத்தி அதை வச்சு அங்க ஹார்ட்டா மாட்டி விட்டு will you marry me னா எப்படி சர்ப்ரைஸா இருக்கு? அம்மா சத்தியமா சொல்லு, உனக்கு டவுட் கூட வரும். இத்தனை செட்டிங்கையும் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு உனக்கு தோணவே இல்லையா? அவ்வளவு தத்தியா நீ வரவளை என்னவா இருக்கும்? அப்படி ஹார்ட்லாம் இருக்கு
ஓ சீரியஸா கூட்டு நான் குடும்ப பிரச்சனையை பேச போறேன்னு நினைக்கிறேன் நந்தியா. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் ஆறாங்க. இல்ல நீ யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க கக்கூசா கழுவிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஹார்பிக் எடுன்றீங்க, டக்குன்னு டைமண்ட் ரிங் வச்சு வாவுனா அந்த சர்ப்ரைஸ்ல ஒரு சென்ஸ் இருக்கு. ஆனா அதுல எனக்கு பிடிக்காத விஷயம், ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்து ஏன் ப்ரப்போஸ் பண்றீங்க? ஏன்னா டைமண்ட் ரிங் கொடுத்துலாம் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கு பிடிக்காத இவன் என்ன வச்சுங்களேன், பிடிக்காத ஒரு ஆள் இவன் எனக்கு வந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்து நான் ஓகே சொல்லிடுவேன். இவனுக்கா இல்லைங்க டைமண்ட் ரிங் இருக்குங்க, வேலை என்ன தெரியுமா? உண்மையாவே ப்ரப்போஸ் பண்றாங்களா, உண்மையாவே நீங்க ஓகேவா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கீரை கட்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. பொண்ணாங்க நிக்கிறேன் வெளியே மேரி மீ எஸ் அப்பனா போய் சமைச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு போ. என்னடா பேசுறீங்க? ஏன்னா அதுவும் வந்து எமோஷனலாம் லேடிஸ் அழுவாங்க, அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி. எனக்கு வரவே வராது சார். ஏன்னா ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்தாலும் நான் அழவே மாட்டேன். ரிங் யாரா உருவிட்டு போயிட்டா வேணா நான் ஐயோ ரிங்க போச்சே அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரினா எனக்கு நெகட்டிவா வேற மைண்ட் தோண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பொண்ணே வந்து டைமண்ட் ரிங் கொடுத்து வெளியே மேரி மீ அப்படின்னு கேட்டா அப்படி லைட்டா கண் கலந்துச்சுன்னா நெகட்டிவ் தாட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இதுக்குடா இப்பயே அழுகுறேன், கல்யாணமே நின்று போவோம் பாரு, அப்ப அழுதுக்கலாம்.